மாமா என்னம்மா சண்டை விட்டு வந்து இங்க இங்கடா படுத்து சண்டை விட்டீங்களாம்ல காலையில யாரோட அக்காவோட சண்டை தான். ஏன் கோச்சிட்டு வந்து இங்க படுத்து கிடக்கீங்க? வெறுப்பாயிட்டு மாப்பிள்ள. சாப்பிடலையாம்ல? ஆமா இதாங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்துருக்கீங்க. சாப்பிடுங்க. சாப்பாடு என்னம்மா? ஏன் எங்க அக்கா காசு கொடுத்தாளா? இல்ல இது சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் நானு. உன் காசுல வாங்கிட்டு வந்தேன். ஆமா சாப்பிட அப்படி சொல்லு. உன் காசுல சாப்பிடுவேன், அவ காசுல சாப்பிட மாட்டேன். ஏன் அவ்வளோ சண்டை? வேணாம் மாப்பிள்ள, உங்க அக்காவை நான் டைவர்ஸ் பண்ற அளவுக்கு போயிட்டேன் மாப்பிள்ள. எதுக்காமா? உங்க அக்கா ஒரு வார்த்தை கேட்டா, எங்க அக்கா நான் சாகும்படியா நான் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டா. அப்படி என்ன வார்த்தை சொல்றேன்? கேவலமான கேட்டுவிட்டா மாப்பிள்ள. என்ன சாப்பிட்டு 2 எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கீங்க? யாரா இருக்கு? யானு சாப்பிடல. பிரியாணி இது சிக்கன் ரைஸ் நல்லா இருந்துச்சு. சரி 2 பேருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரலாம்னு 1 வாங்கிட்டு வந்தேன். இல்லை பாசமயிரை எனக்கு வாங்கிட்டு வந்தமா சொன்னீங்க, காலி 2 பேருக்கு வாங்கிட்டு வந்தீங்க. ஆமாம். காலி கிறக முடியாதுலாம். திருப்பி போடுங்க, அப்படி போடுங்க. இங்கிட்டு அதான் மாப்பிள்ள, என் வாழ்க்கையே போச்சு மாப்பிள்ள. உங்கள் ஒக்கால கல்யாணம் பண்ண மாப்பிள்ள, என் வாழ்க்கை ஆகட்டும் மாப்பிள்ள. என்ன இங்கிட்டு கண்டுக்குட்டியை பார்த்துட்டு கிடக்கீங்க? பசியில் ஏப்பத்து போடு, பசி ஏற்ற பாருங்க. கண்டுக்குட்டியை பார்த்துக்கிட்டேண்ணா. ஆமாம். எந்த கண்டுக்குட்டி நான் பார்த்தேன்ட்டு பார்த்துட்டீங்க? ஐயோ நம்ம கடிக்குதுங்க. உட்கார ஒடியில் எறும்புக்குள்ள வந்து படுத்தீங்கன்னா அப்படிதான் இருக்குங்க. பாம்பு அடிச்சாலும் இல்லைங்க, என்னை படுத்து செத்தாலும் கூட எனக்கு கேட்க இல்லைங்க. அனாதையை கேட்டீங்க. என் பிள்ளைகளும் எனக்கு எதிரி ஆயிடுச்சு. உங்களை தேடுறதுக்குள்ள பெரும்பாடாகி போச்சு. என் பிள்ளைகளும் எதிரி ஆயிடுச்சுங்க எனக்கு. என்ன சொல்றீங்க? ஆமாம். என்ன வாங்கிட்டு பார்த்துட்டு இது வாங்கிட்டு வர சொன்னால வீட்டுக்கு புரட்டாதுகளை உங்களை போய் வாங்கி கொடுங்க. நான் நீ அந்த வீட்டை போயிட்டு வர்றது மாதிரி இல்லை மாப்பிள்ள. உங்கள்கிட்ட காசு வாங்க சொன்னாங்க, அதுக்கு அமைச்சு விட்டாங்க. செரு புஞ்சு வர களி மனுஷனுக்கு வரி மயிரை கட்டினீங்கன்னா இந்தாங்க அவருங்க டக்கு டக்குன்னு. என்னங்க வாங்கிட்டு வந்துருக்கீங்க? ஏங்க நீங்கள் எல்லாம் சோறு வாங்கிட்டு வரது எவ்வளோ கழிச்சு வாங்கிட்டு வரீங்க? எங்க செத்து போய் கிடந்தானே களி இப்படித்தான் பண்ணுவீங்களா நீங்கள்? அக்காட்ட கேட்டேன். எங்க அக்கா நொக்கா அவன் பேசுனாங்க மனுஷனுக்கு மயிறு இல்ல இனிமேல உக்காட வாழ்ற மாதிரி இல்லைங்க. நானு கேட்டேன், உக்காவோட வாழ்ற மாதிரி இல்லைங்க. கேட்டதுக்கு என்னங்க போட்ட வைங்க, சாப்பாடு கொடுக்கலையா அப்படின்னு. சாப்பாடு அவன் தின்று பாடுறான்ட்டாங்க. டயத்துக்கு தின்று இல்லை, தின்று அவ பார்த்தாளா? டயத்துக்கு தின்றுவீங்களாம்ல. தின்ன பார்த்தா அவ. ஆம்லெட் எத்தனை வாங்க? ஆம்லெட் 2 வாங்கிருக்கேன். சரி நான் 1 எடுத்துருவா. எடுத்துங்க. கால் மலைக்கு போனாலும் மாமி வச்சுடா. அவங்க மத்திய மாதம் மாதிரி இது பில்லு கொடுக்கணுமாம்மா கடைக்கு சாப்பாட்டுக்கு. மலைக்கு போனாலும் மாமி ஒரு மசுறு வேணாம்டா. பில்லு கொடுக்கணுமா மயிறு? வாங்கிட்டு வரக்கூடாது. நான் அது கூட காசு இல்லை. பில்லு வாங்கிட்டு வந்துருக்கீங்க, காசு மட்டும் கொடுக்கணும். களி ஏன்டா வெக்கம்னா ஊற்றுறீங்க? களி இதுக்கடா வில்லேஜ் இல்லாமல் வெட்டி எடுத்துறீங்க. களி போடுங்க டே, சாலா நான் கொடுத்துருண்டா. புரோட்டா பிச்சு போடுங்க. களி மீசம் பண்ணி எனக்கு தரம் கட்டு போக மாட்டேன். ஏன் கோச்சு வயக்காடுக்குள்ள கிடக்கீங்க இப்படி? அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு. நான் செத்து போய் மாப்பிள்ள சாக போகிறேன். ஏன்னா உங்கள் ஒக்கா என்ன டார்ச்சர் அந்தந்தி வார்த்தை எடுத்துட்டா. அசிங்கமாக கேட்குறான். விடுங்க, எப்பயும் கேட்குறதானே. ஏய் எப்பயும் கேட்குறவோ வேற மாதிரி கேட்டுவிட்டாங்க. சொல்ல முடியலங்க, அதனால சொல்ல முடியலங்க. என்ன ஊற்றிங்க? இது குடல் குழம்பு. குடலை என்னமோ ஆட்டுக்கால் சூப்பு. பொய் மயில் சொல்லாங்க. ஊற்றி பாருங்க. அந்த மஞ்சள் தண்ணி. என்ன மஞ்சள் தண்ணி மாதிரி? எந்த ஹோட்டலில் வாங்க? கல் விளங்காத ஹோட்டலாக இருக்கு. நல்லா இருக்கா? என்ன எனக்கு வாங்கிட்டு வர சொல்லிட்டு நீங்கள் அடிக்கிறீங்களாங்க? நானும் சாப்பிடல. இது ஜாக்குண்டு எடுத்து டிஸ்போஸ் பண்ணுங்க. எடுத்து வைங்க. அதில் உள்ள என்ன வேணாமுங்க, சாப்பிடுங்க. ஏங்க சாப்பிடுங்கம்மா நல்லா. உங்கள் பாலில் சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிடலங்க. ஏதோ ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டாது கேள்விப்பட்டு. ஒரு மஸ்ரும் கிடையாது, ஸ்விக்கியில் ஆப்பிடல. அதாங்க சாப்பிட்றேன். பசி உயிர் போச்சுங்க. அங்கிட்டு கேட்டேன், ஒரு ஐயா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. அங்கிட்ட யாரும் வந்தாங்களா அப்படின்னு போட்டா காமிச்சு. அவர் என்ன சொல்றாரு, சரியான போதையில கிடக்காதியா ஒருத்தர், நல்லா இருக்கிற மனுஷனை போய் நான் நம்மளே
ஒரு ஐயா அவர் சொல்லிட்டு போறாரு ஆட்டுக்கார ஐயா. பசி என்ன போதையில் படுது, பசின்னு போதையில் கிடக்கிறேன், போதையில் கிடக்கணும். பசி என்ன போதையில் இருக்கு, நான் போதையில் இருக்கணும். சரக்கு இந்த உலகம் நம்புதுவார். வாங்கம்மா வீட்டுக்கு போவோம், சாப்பிட்டு வாங்க. வீட்டுக்கு வர மாப்பிள்ள, வீட்டுக்கு வர்ற மாதிரி ஐடியாவே இல்லை. போவோம் வாங்க. ஒரு மதியம் வேணாம். சொல்லி விட்டுட்டானே. நீ என்ன சொல்லி நக்கிற அதெல்லாம் ஒன்று வேணாம். அவன் நீ அந்தந்த நீ கேள்வி கேட்டா விடுவாம்மா, நீ குறைச்சி கேட்க சொல்கிறேன். குறைச்சி கேட்க சொல்றியா? வித்தியா நம்மளே உங்கள் அக்காரியா அப்படி பேச அசிங்கமாக கேட்குறான்ட்டு குறைச்சி கேட்க சொல்கிறானா? கொஞ்சம் கொஞ்சமாக குறைய சொல்கிறேன். பிரியாணி எடுங்க. இல்லைங்க கொட்டி உங்களுக்கு தான். எனக்கு வேணாம், உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடுங்க. நீங்கள் இருங்க, நான் சாப்பிடுங்க. ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? ஃபீல் பண்ணுறேன்னா அந்த சாப்பிட்றீங்க, சாப்பா பசிக்கல. அப்போ வீட்டுக்கு வரணும்ல சாப்பிட. இப்போ நான் வேலைக்கு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? சுற்றுருவேன். ஆர்டரை போட்டுருவீங்க விளையாடு. சுற்றுருவேன். நீங்கள் தவறாக நினைக்கிறீங்க. நீ இருக்க வரைக்கும் உயிரோடு இருப்பேன். எடுத்துங்க பிரியாணியா, மட்டன் பிரியாணி, மசூர் பிரியாணி, ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டு மசூர் பிரியாணி. புரோட்டா நல்லா தான் இருக்குது. சூப்பராக போட்டா சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அருமையாக இருக்கு. அப்புறம் ஆளு போய் போட்டா. புரோட்டா கொஞ்சம் வெயிட்டிங்கில். என் பொண்டாட்டியை வந்து வாழ்றது காரணமே இவன்ட்டு தான். வெயிட்டிங்கில் வைப்போம். உனக்காக தான் என் பொண்டாட்டியோட வாழ்கிறேன். என் மச்சினை நல்லா வேணும் போல. மாடை பாருங்க, நம்பிட்டு மாடு பார்த்துக்கிட்டே படுத்துட்டீங்களோ? நீ விளையாட தெரியும் பண்ணாப்டா. அசந்து தூங்கிட்டீங்களே, அதனால கேமராவோடய வந்தேன். உங்களை பார்த்துட்டேன் அங்கேயே. அதான் ஆன் பண்ணிட்டேன் வந்துட்டேன். அப்படியா? வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு முடிச்சிட்டேன். அவ்வளோ மாப்பிள போதும்ன்றீங்களா? அப்போ பேசுகிற பேச்செல்லாம் வாழ முடியாது. நீ கல்யாணம் பண்ண தானே போகிற, கல்யாணம் பண்ணி பாரு என் தங்கச்சியை. அதான் ஹெட்செட் போட்டுங்க. ஓ, அப்போ பேச நான் ஹெட்செட் கொடுக்குறேன். உனக்கு நடக்க மாப்பிள்ள. இப்போ என் தங்கச்சி தானே உனக்கு கட்டி வைக்க போகிறேன். ஆமாம், அப்போ தெரியும் மாப்பிள்ள உனக்கு. நீங்கள் நம்ம வேறாம்மா, நம்ம அடியை கொடுத்துடுறது கிழிச்சுருவீங்க. கொட்டிங்க, நீ ஒடிங்க, கொட்டிங்க, கொட்டிங்கம்மா, நீ ஒடியா, கொட்டிட்டு விடுங்க. அந்த புளி முட்டாய் எடுங்க. புளி முட்டாயா? உள்ள இருக்கு புளி முட்டாயா? ஆமாம். என்னடா அது? ₹1 பையனாம்மா. புளி முட்டாய் சாப்பிடு. உனக்கு ஒன்று, உங்களுக்கு ஒன்று. வேறங்க நல்லா இருக்கு. ஆஹா, சிமெண்டேஷன் இருக்கியா? மாப்பிள்ள சும்மா எந்த கடை வேணா அருமையாக இருக்கு. சொல்லாத பேர்லாம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நம்ம ஃப்ரெண்டு தான் இருந்தியா கடையில்? நல்லா போட்டிருக்கேன். உப்பு கம்மியா, காரம் கம்மியா. இல்லாட்டி மற்ற சிக்கனை திண்ட முடிச்சுங்க, தொண்டை ஏறிங்க பார்த்துருக்கீங்களா? நான் கோட்டு போகணும் மாப்பிள்ள. அப்படி கோட்டு போகணும். கோட்டுக்கா? ஆமாம். எதுக்காமா? டைவர்ஸுக்கு. புரியல. டைவர்ஸுக்கு எழுதி கொடுக்குறேன். யாரு உங்களுக்கு? ராமச்சந்திரனுமா? அக்காவுடையா? நீ வந்து என் நண்பன் மாப்பிள்ள. மாப்பிள்ள கொடுக்க மாட்டோம்ல. அப்புறம் ஜீவனாசம் கேட்பீங்களா? கொடுக்க மாட்டோம் இப்படின்றான். வரதட்சணை சக்திக்கு உள்ள போட்டுருவான். என்னடா சொல்றீங்க? ஆமாம்,
நீ அங்கே போனீங்கன்னா நான் அங்கிட்டு போக முடியல. அட வெக்கங்கட்ட வீடா கொண்டாடுதே இல்லைண்ணா மச்சனைங்களும் கேவலமாக இருக்காங்க. எப்படி சாப்பிடுங்க, வளர்ற பிள்ளை. நான் வளர்ற பிள்ளையா? குட்டையானே இருக்கீங்க. நான் குட்டை தாங்க. அதுதான் சொல்கிறேன். பிள்ளைங்க வேறு சாப்பிடாம இருக்கானுங்க உங்களை நம்பிக்கிட்டு. பிள்ளைகளாவது கிளையிலாவது பீஸா கேட்குறாங்க. சோறு எல்லாம் பெரிய இடணுங்க. நான் வீட்டுக்கு வர மாட்டேன், வீட்டு பக்கத்தே வர மாட்டேன். ஏன்னா என் வாழ்க்கையே போச்சு. டைவர்ஸ் நாளைக்கு அப்ளை பண்ணுறேன். என் முன்னாடி டைவர்ஸ் பண்ண போகிறேன் போல. அவள் தேவையில்லாத வார்த்தை போயிட்ட ஒரு வார்த்தை கேவலமாக திட்டா. விடுவாமா சொல்கிறேன்றீங்கள. சொல்கிறேன் நக்குறீங்க, நக்கிக்கிட்டு இருக்கீங்க. கம்மியாக திட்ட சொல்கிறேன். கம்மியாக திட்ட சொல்லலாம். மாடு இந்த உலகம் உண்மையை நம்பாது, பொய்யை மட்டும்தான் நம்ப. உண்மையில ஆமாம், நீங்கள் பொய் சொன்னாலும் திட்டினாங்க. அப்போ அது வேலையை பாருங்க. வண்டிக்கு போகிறோன்ட்டு வேற எங்கேயும் சுத்த போயிட்டீங்களாம்ல. யாரோட சுத்த போனேன்? எந்த பொம்பளோட பார்த்தீங்க நீங்கள்? உங்களை பாண்டாவோட சுத்த போயிட்டீங்க அவங்கள வீடியோ எடுக்க. ஆமாம், அது கேட்குறாங்க. வேலூர் போயிருந்தீங்களே, வண்டிக்கு போயிருந்தா 1000 ரூபா வந்துருக்கும். பாண்டாவோட இதுக்கு போய் ஒன்றும் இல்லாத அப்படின்றாங்க. புரோஜனம் இல்லையில. அவன் என்ன ட்ரெண்டிங் இருக்கான்? ட்ரெண்டிங்கில் அவன் பாண்டா இருக்காரு. உங்களுக்கு என்னாச்சு? நான் தான் ட்ரெண்டிங் இருக்கேன். ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஓகேம்மா, அதில் காசு வரணும்ல, வரலையில. நம்ம பொழப்பான பார்க்கணும். அப்போ கொக்கா காசு வந்தால் இருப்பாளா? புரியலை. காசு வந்தால் தான் கொக்கா இருப்பாளா? அரிசி பருப்பு வாங்கி போட சொன்னது ஒரு தப்பா? இப்படி கூடாதுங்க, இங்கே சுற்றி பிடிச்சிட்டு இப்படி கூடாதுங்களா? ஆமாம். கொக்காண்ணே யாரு? இல்லை யாருன்னு தெரியல. அம்மா அடிக்குது. அக்காவா? நீ பேச, நீ பேச. என்னவா? யாரு? சரி இந்த வரேன்னு சொல்லு. யாரு? இல்லை இனிமேதான். சரி அடா எங்கள் அக்கா சாப்பிட இனிமேல் நின்றுட்டே. அடா வெக்கம் கேட்டவில்லையா? நம்மள எங்கள் அக்காமே, எங்கள் அக்கா இருக்குது ஃபோன் பண்ணி சாப்பிட்டு இருக்குது. இனிமே தானா சந்தோஷம் இருக்கலாமா? ஆமாம், ஐஃபோன் கேட்குறானா 1,30,000 அதான் சேட்டை மயிறு ஒவ்வொரு மயிரை பண்ணிட்டுறேன். சாப்பிடலன்னு அவன் அங்கிட்ட ஒரு பக்கம் கோச்சுக்கிட்டு போகிறானா, ஃபோன் வாங்கி கொடுக்கலன்னு. ஜோரே போடாங்கண்ணா, கொள்ளுங்கிறேன். ஜோரே போதும். அது ரெடி காசுக்கு எங்கே வாங்குறது? பிச்சை தான் எடுக்கணும். இதெல்லாம் தப்பு. அக்கா ஃபோன் அடிக்குது, அவன் போய் சோறை கொடுறா, கோச்சுக்கிட்டு போயிட்டான். நான் அப்படியா? என்ன மாதிரி வந்தேன்? உண்மை. அவன் கல்யாணம் பண்ணாமல் செல்லு வாங்கி கொடுன்னு கோச்சிட்டு போயிட்டேன். நான் கல்யாணம் பண்ணி பொட்டாட்டி வச்சுன்னு கோச்சிட்டு வந்துட்டேன். இதை போட்டு சாப்பிட்றேன். சாப்பிடுங்க. எனக்கு பொட்டா இந்த கொஞ்சம் எடுத்ததுமே இங்கிட்டு இருக்கிறது போடுறதுக்கு. எடுத்துட்டீங்களே இந்த சாம்பார் போடுறேன். அது வேணாமா? எலும்பு ஒரு பீஸ் போடல. எலும்பு போல மைண்ட் போடாங்க. கேட்டேன், எனக்காச்சும் கொடுத்துருப்பேன். உங்கள் பேரை வேறு சொல்லிவிட்டு சுத்தமாக கொடுக்கல. மீசம் சொன்னியா? தேவையா? கொண்டாட்டி மதிக்கிற பிள்ளைய மாதிரி அனாதையாக படிச்சிருக்கேன். என் பேர் அங்கேயே சொன்னேன். அவ்வளோ காக்கா சோறு வைங்க கொஞ்சம். நான் காக்கைங்க சோறு வச்சிடும். காலையில் வச்சுட்டு அதுக்குலாம் இந்தா காக்கா தின்ட்டு போயிருச்சோமா? அப்படியா? ஆமாம், கத்திக்கிட்டு இருக்காங்க.
மூடிட்டீங்கன்னு எப்படி காக்காதுன்னு இருங்க இருங்க. பூராத்தையும் கீழே ஓட்டிட்டீங்க. ஏய் எப்படி மாப்பிள? இதே மாப்பிள மீசம் பண்ணின்றது. வா அக்கா 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 வந்து சாப்பிடு. நீங்கள் பெரிய காக்கா உட்காந்துருக்கீங்களே. ஆமாம் நான் பெரிய அக்கா. காக்கா கொக்கா சின்ன காக்கா. நீங்கள் வந்து இந்த காக்கா அது ஏன்டா இருறா அப்புறத்தையும் புரியுமாம்மா? இது வந்து வயக்காடு. இங்கெல்லாம் வந்து இந்த பாலித்தீன் பேப்பர் போடக்கூடாது. நம்ம போட்டோம்னா வணக்கம் நம்மளை அப்படியே வீடியோ எடுத்து மீசமணி மாசு மாரியம் இந்த மாதிரி வயக்காட்டில் உட்காந்து பாலித்தீன் பேப்பர் போட்டு வீடியோ போட்டு அப்படி சொல்லுவார். அப்புறம் அவர் சொல்ல முடியாது, எடுத்து குப்பையில் விட்டுருவா. ஏன் காக்கா கத்துற? கூப்பிடுது வடகடியாக தூக்கிட்டீங்களா? நண்பர்களே, எனக்கு அக்காவுக்கு சண்டை. நான் இனிமேல் வீட்டுக்கு போக மாட்டேன். சொல்லி நீ என்னடா வரலையா கூட்டி போறேன்னா? ஆமா போயிட்டு வந்துரு, ஒரு இடத்துக்கு படுத்துருங்க. அங்கனே படுத்துருக்கவா? செத்துருவா நான். சரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துரு. காலமில்லையே, நான் அங்கனே படுத்துருக்கணும். ஒரு வாரமா ஆகுமா வர்றேன்? நான் அங்கனே படுத்துருக்கேன். இல்லை வந்துருவா. 6 மணிக்கு வந்துடுறேன். ஓ இப்போ மணி வந்து 2 மணி. 6 மணிக்கு வந்துட்டு வீடியோ எடுக்க போறேன்மா பைக்கில். ஓ நீங்கள் வீடியோ தான் முக்கியம், மாமே முக்கியம்ல. வந்துடுறேன், படுத்துருங்க. சரி ரைட்டு, ஓகே போயிட்டு வாங்க. அக்கா தான் தூங்குவாங்க, நேரத்தை தட்டிக்கிட்டு இருக்குது. உங்கள் அக்கா தான் முக்கியம், மச்சான் முக்கியம்ல, மாமன் முக்கியம்ல. இருங்க வந்துடுறேன், படுத்து. நீங்கள்லாம் வந்து இந்த மாமன் படத்தை போய் பாருங்க, சூரிய அண்ணன் படத்தை. மாமாண்டா என்று எப்படின்னு தெரியும். போயா முட்டாத்தனமாக பேசுகிறேன், முட்டா மாதிரி. ரைட் நம்பளே, எல்லாரும் ஹெல்மெட் போட்டு டுருன்னு வண்டி ஓட்டுங்க. நன்றி, வணக்கம், பாய் பாய். உலகம் வழக்கம். தண்ணியை குடிங்க. தண்ணியை குடிக்கிறேன், நான் ஏதோ குடிக்கிறேன், போங்க. குப்பையை எடுத்துருவாங்கம்மா. ரைட்டு, குப்பையை நான் டிஸ்போஸ் பண்ணுறேன். பாய் நண்பர்களே.